ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காணக்கூடிய திருக்கோயிலானது பசுபதீஸ்வரர் கோயில் என்றும் திருக்கோயிலாகும். பசுபதீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் அருகே சென்னை புறநகர் பகுதியில் உள்ள திருவெளிச்சை கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கடவுளாகும். இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது கடவுளாகும். இந்த கோயில் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலுக்கு எதிரே உள்ள சாலையின் உள்ளே சென்றோமானால் புதுப்பாக்கம் கேளம்பாக்கம் வண்டலூர் சாலையில் கேளம்பாக்கம் பக்கத்திலிருந்து கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கின்றது. மூலவர் பசுபதீஸ்வரர் என்றும் அன்னை சக்தி சிம்மப்பிரியா என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். கேளம்பாக்கம் வண்டலூர் நெடுஞ்சாலையில் உள்ள இந்த கோயிலுக்கு செல்லும் பாதை ஒதுக்குப்புறமாக உள்ளது. 23 தொழிற்சாலைகளை தவிர சாலையில் வேறு எதுவும் காணப்படவில்லை. பொது போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லை. கிராம மக்கள் கோயிலிருந்து சிறிது தொலைவில் வசிக்கின்றார்கள். இந்த காரணங்களால் இந்த கோயில் வெளி உலகத்திற்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை. இந்த கோயில் தெரு வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், இது ஒரு தனியார் கோயில். முதலில் இது ஞானச்சேரி சுவாமிகள் என்ற துறையின் தனிப்பட்ட வழிபாட்டிற்காக கட்டப்பட்டது. 17-18 நூற்றாண்டுகளில் ஒரு அத்வைத தத்துவ ஞானி, கர்நாடக இசையமைப்பாளர் மற்றும் சதாசிவ பிரம்மேந்தர் என்ற துறவி இருந்தார். அந்த காலகட்டத்தில் தற்போதைய தமிழ்நாடு மாநிலத்தில் அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். முந்தைய பிரிவுகளில் அவர் தத்தாத்திரேயர், உக்ரபாண்டியர், ஆனைய நாயனார், வில்வமங்கல சுவாமிகள் மற்றும் அபிராமி பட்டர் என பிறந்ததாக ஒரு கூற்று சொல்லப்படுகின்றது. அவரது வாழ்க்கையின் பிறவில் சுவாமிஜி மௌன குருவாகவே ஆனார். ஒருபோதும் பேசவில்லை. சுவாமிஜி 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் மறுபிறவி எடுத்தார் என்றும் நம்பப்படுகின்றது. 1979ஆம் ஆண்டு ஞானச்சேரி என்ற மத அமைப்பை தொடங்கினார். எனவே பக்தர்கள் அவரை ஞானச்சேரி ஞானிகள் என்று அழைத்தார்கள். ஞானச்சேரியில் பசுபதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் வரதராஜர் பெருமாள் கோயில் மற்றும் ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் பிரத்யங்கரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் இங்கே இருக்கின்றன. அனைத்தும் சுவாமிஜியின் தனிப்பட்ட வழிபாட்டிற்காக கட்டப்பட்டன. கோயிலின் கும்பாபிஷேகம் 1999ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த கோயில் ஒரு பெரிய வளாகத்தில் அமைந்திருக்கின்றது. இதை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். கிழக்கு நோக்கிய கருவறையில் பசுபதீஸ்வரர் எனப்படும் சிவலிங்கம் இருக்கிறது. சன்னதியின் நுழைவாரில் விநாயகர் மற்றும் கார்த்திகேயரின் சிறிய சிலைகள் காணப்படுகின்றன. மகா மண்டபத்தில் தெற்கு திசையை நோக்கி 2 சன்னதிகள் இருக்கின்றன. ஒரு சன்னதியில் சிம்மப்பிரியா தேவி காணப்படுகின்றார். மற்றொரு சன்னதியில் நடராஜர் மற்றும் சிவகாமியின் சிறிய உற்சவ சிலைகள் இருக்கின்றன. கொடிக்கம்பம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் ஆகிய கருவறையை நோக்கி அமைந்திருக்கின்றன. கிழக்கு நோக்கிய கோயிலின் முக்கிய பகுதியாக பசுபதீஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. இது 5 நிலை கோபுரத்தை கொண்டுள்ளது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோர் கருவறையின் சுவர்களை சுற்றி ஒரு முக்கிய உருவங்களாக காணப்படுகின்றார்கள். சண்டிகேஸ்வரருக்கு ஒரு துணை சன்னதி அதன் வழக்கமான இடத்தில் காணப்படுகிறது. பிரகாரத்தில் விநாயகர் மற்றும் முருகன் அவரது 2 துணை சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. தத்தாத்திரேயர், அடிகளார், சூரியன், சந்திரன், பைரவர் மற்றும் நவகிரகங்கள் கோயிலின் இந்த பகுதியில் காணப்படும் பிற தெய்வங்களில் சிறவாகும். உயரமான தூணில் அனுமனின் ஒரு சிறிய ஸ்டெக்கோ சிலை அமைந்திருக்கின்றது. இது தவிர சுந்தரவரதராஜ பெருமாள் சன்னதி இதன் பக்கத்திலேயே இருக்கின்றது. பசுபதீஸ்வரர் சன்னதியின் பிரகாரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு கிழக்கு நோக்கிய தனிச்சன்னதியும் முன்பக்க மண்டபம் உள்ளன. வரதராஜ பெருமாள் அவரது துணையாளர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் பிரதான சன்னதியில் காணப்படுகின்றார். கனகவல்லி தேவிக்கு வடக்கு நோக்கிய ஒரு சிறிய துணை சன்னதியும், வரதராஜை நோக்கிய கருடன் மற்றும் அனுமன் 2 சிறிய துணை சன்னதிகளும் இருக்கின்றன. சன்னதியின் பின்புற சொல்லில் புல்லாங்குழல் வசிக்கும் கிருஷ்ணன் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது.
இது தவிர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்றும் இருக்கிறது. கோயிலின் தனிப்பகுதியில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய அனுமன் சிலை உள்ளது. இந்த சன்னதிக்கு எதிரே ராமர், சீதை மற்றும் லட்சுமணர் ஆகியோருக்கு சன்னதி இருக்கிறது. கோவில் கோபுரத்திற்கு அருகில் சிங்கமுகம் கொண்ட பிரத்யங்கரா தேவிக்கு வடக்கு நோக்கிய சன்னதி இருக்கிறது. பிரகாரத்தில் மூர்க்கமான தெய்வங்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன. இது தவிர ஞானச்சேரி ஞானிகள் சமாதி ஒன்றும் இந்த வளாகத்தில் காணப்படுகின்றது. பசுபதீஸ்வரர் சன்னதியின் பிரகாரத்தில் ஒரு மூலையில் ஒரே சன்னதியில் பல சிலைகள் உள்ளன. இங்கு காணப்படும் சிலைகளில் பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி, பசுபதீஸ்வரர் மற்றும் சிம்மப்பிரியா, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் சுந்தர வரதராஜ பெருமாள், துர்க்கை, வள்ளி மற்றும் தேவஸ்தான முருகன் மற்றும் சித்தி விநாயகர் ஆகியோர்கள் அடங்குவார்கள். வாருங்கள் நண்பர்களே, இந்த சிறிய கோயிலை நாங்களும் இந்த பகுதிக்கு வரும்போது கண்டிப்பாக இதை தேடிச் சென்றாது தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. வாருங்கள், சேவிப்போம். சிவ 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 என பாடு நல்ல சிவனடியாருடன் உறவாடு. ஜகம் தன்னில் நமக்கினி எவரீடு இதை சிந்தையில் கொண்டு நடமாடு. இதை சிந்தையில் கொண்டு நடமாடு. பவபயம் நீங்கிடும் அடியாடு. நெஞ்சில் பரவசம் விளைந்திடும் சுவையோடு. தவபலம் ஓங்கிடும் துணிவோடு. சிவன் தாளினை பணிந்தே நிதம் பாடு. சிவன் தாளினை பணிந்தே நிதம் பாடு. எவருக்கும் எதற்கும் அஞ்சாதே அந்த எம்பிரான் பெயரை நீ ஓது. தவறுகள் எதுவும் நேராது. நம் தலைவன் சிவனுண்டு குறைவேது. நம் தலைவன் சிவனுண்டு குறைவேது. புவனம் எங்குமே அவனாட்சி. எந்த பொய்மையும் போஷிக்கிடும் அருளாட்சி. நவ நவ நலம் தரும் அரசாட்சி. நம் நாரணி நாயகன் நல்லாட்சி. பரிபூரணி நாயகன் நல்லாட்சி. ஜய ஜய தாண்டவ சிவாய தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா. ஜய ஜய தாண்டவ சிவாய தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா. ஆனந்த தாண்டவ அற்புத தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா. சிவ 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 என பாடு நல்ல சிவனடியாருடன் உறவாடு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல. நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நலம் தரும் சொல்லை
நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 என்னும் நாமம். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.